friends, welcome back to Speedy TV. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா இன்னைக்கு கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. விதவிதமா சமையல் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். சோ கொஞ்சம் வித்தியாசமா பிரியாணி பண்ணலாம்னு இருக்கேன். பிரியாணினால எல்லாருக்கும் கொஞ்சம் போரா இருக்கும். சிக்கன் மட்டன் நார்மலா செய்யற பிரியாணி சாப்பிட்டு எல்லாருக்கும் போர் அடிக்கும். இன்னைக்கு வந்து சிக்கன்ல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிரியாணி செய்ய போறோம். ஏன்னா சிக்கன் டிக்கா பிரியாணி. சிக்கனை வந்து டிக்கா மாதிரி பண்ணி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லேயர் மாதிரி பிரியாணியை வந்து பண்ண போறோம். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப புதுமையான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி ரொம்ப செய்ய ரொம்ப ஈஸி தான். பாக்குறதுக்கு ரொம்ப இவ்வளவு பெரிய லென்த் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா செய்ய ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப கம்மியான டைமிங் தான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் நான் வந்து மமா எர்த் ப்ராடக்ட் தான் எனக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மமா எர்த் பீட்ரூட் ஹைட்ராஃபுல் எசன்ஸ் சீரம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து மேட் சேஃப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அண்ட் ஆல் ஸ்கின் சூட்டபிள் பிங்க் க்ளோ, அதாவது நிறைய பேருக்கு வந்து பிங்கிஷாக இருக்கணும் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதுக்காக நிறைய க்ரீம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நிறைய சைடு எஃபெக்டை ஏற்படுத்தும். நமக்கு ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிங்கிஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சீரம் வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஸோ இது பாட்டில் பார்க்குறதுக்கு அந்த பீட்ரூட் கலரில் இருக்குது. ஆனால் நம்ம பம்ப் பண்ணால் ஒயிட் கலரில் தாங்க வருது. அதனால் எந்தவித ஃப்ரெக்ரன்ஸும் எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸில் ஆட் பண்ணவே கிடையாது. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் க்ளோ. இதில் வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. நம்ம கொஞ்சமாக பம்ப் பண்ணி ஃபேஸில் தடவும் போதே நல்ல ஸ்கின் வந்து நல்ல ஒரு அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அதாவது ஒரு ஸ்கின் வந்து எப்போதுமே பளபளப்பாக இருக்கணும்னா ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு நீரோட்டம் இருக்கணுங்க. நீரோட்டம் வந்து அந்த ஈரப்பதம் கம்மியாயிடுச்சுன்னா ஸ்கின் வந்து ரொம்ப வறண்டு போய் செவந்து போகிறது, அரிப்பு ஏற்படுறது, அலர்ஜி ஏற்படுறது, இந்த மாதிரி வந்து தோல் நோய் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம சீரம் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் தடுக்கலாம். ஸ்கின் அதனால தான் ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீரம் வந்து 92% வந்து நம்ம தோலை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுருக்குன்னு சொல்லி கிளினிக்கலாக அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். அதாவது ஏதோ ஒரு கிளன்சரை வச்சு கிளன்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது நல்ல ஒரு ஸ்கின் வந்து நல்ல ஒரு பளபளப்பாக நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து ஹைலூரோனிக் அமிலம்ங்கிறது ஒன்று இருக்குங்க. அது முக்கியமாக நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்ல ஒரு நீரோட்டமாக வச்சுருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது வந்து 1% வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சீரம் மட்டும் கிடையாதுங்க, இது கூட வந்து நான் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ மமா எர்த் பீட்ரூட் ஹைட்ராஃபுல் சன்ஸ்க்ரீம் ஃபார் ஹைட்ரேட் சன் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ நம்ம வெளியில் போகும்போது சன்லேருந்து வர UVA அண்ட் UVB அந்த கதிர்வீச்சால் வந்து நம்மளோட சருமம் பாதிப்படைகிறது. இந்த மாதிரி நம்ம சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிட்டு போகும்போது அதெல்லாம் தடுக்குங்க. எப்போதுமே ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா SPF வந்து 50க்கு மேலே இருக்கணும். அதுதான் வந்து சன்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஆல் ஸ்கின் டைப் இது எல்லா ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் மட்டும் கிடையாது, கழுத்தில், கையில், காலில் சூரிய ஒளி எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு போகலாம். அதேமாதிரி நீங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் போகிறீங்க, ரொம்ப நீங்கள் வெயிலில் அதிகப்படியான வேலை செய்கிறீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து சன்ஸ்க்ரீம் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சூரிய ஒளியிலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கலாம். ஸோ இது மேட் சேஃப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, டெர்மாலஜிக்கலி டெஸ்டட், ஆயில் ஃப்ரீங்க. ஸோ இதுலேயும் வந்து ஹைட்ரோலிக் ஆசிட் அதுவும் இருக்குது. இன்னொன்று வந்து ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த ஹைட்ரோலிக் ஆசிட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மமா எர்த் ப்ராடக்ட் வந்து நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் என்னுடைய கூப்பன் கோட் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது நீங்கள் 20% வந்து ஆஃபரில் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பிளாஸ்டிக் பாசிட்டிவ் மமா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே பிளாஸ்டிக் பாசிட்டிவ். அவங்க மமா எர்த்தில் எப்படி எந்த அளவுக்கு வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட் கொண்டு வராங்க அதை விட அதிகமாகவே ரீசைக்ளிங் அவங்க பண்ணுறாங்க. மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 240 MT வந்து ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. ஒரு MTங்கிறது 1000 kgs. அப்போ பார்த்துக்கோங்க, 240 MT. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மமா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள், ஃபர்ஸ்ட் கிரை, மமா எர்த் வெப்சைட்லாம் அவைலபிளாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி இந்த சம்மரை வந்து சேஃபாக உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்களும் பாதுகாத்துக்கோங்க. ஸோ மமா எர்த்தில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கும்போது அவங்க ஒரு மரக்கன்று நட்டுட்டு வராங்க. 2025க்குள்ளே அவங்க 1 மில்லியன் ட்ரீஸ் வந்து நடந்து அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மமா எர்த்தில் ஒரு ஆர்டர் வாங்கினா ஒரு மரக்கன்று நடுறதுக்கு சமம். நம்ம மமா எர்த்தோட ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு தேவையான சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்து தண்ணியில் நல்லா அலசி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்ன கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து நான் பாத்திரத்தில் வந்து உல வச்சிருக்கேன் பிரியாணி குண்டால. நம்ம வந்து இன்னைக்கு லேயர் பிரியாணி மாதிரி தான் செய்ய போகிறோம். அதெல்லாம் பட்டை கிராம்லாம் சேர்த்து அரிசி சேர்த்து வடிச்சுட்டு அதுக்கு லேயர் போட போகிறோம். அதுக்காக உல இருக்கு. ஸோ சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஒரு பவுலில் கொட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து கலந்து நம்ம பிரியாணி இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கு. அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள்,
இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்து கொஞ்சமாக நான் மஞ்சள் சேர்த்தேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ நீங்கள் வேணால் லெமன் வேணால் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ ஒலையும் கொதிச்சிருச்சு. ஒரு 1.25 கிலோ கிட்ட பிரியாணி அரிசி எடுத்துருந்தோம். அது சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருந்த அந்த சிக்கன் மசாலா தடவை சிக்கன் எல்லாத்தையும் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ சிக்கன் பொரிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரு, அப்படியே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. பார்க்கவும் அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ சாப்பாடு வந்து பாதி அளவுக்கு நல்லா குக் ஆனதால் அதை எடுத்து நான் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த சமயத்துக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் பொரித்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சிக்கன் நல்லா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. அதை எடுத்து நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. பிரியாணி குண்டான நம்ம சாப்பாடு வச்சோம்ல அதே குண்டான வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி லைட்டாக சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் வரணும். அது கூடவே பச்சை மிளகாய், அது கூடவே தக்காளி. ஸோ நான் வந்து பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததால் நான் போயிட்டு அப்புறம் அம்பிகா சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், தயிர், அப்புறம் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா தடவின சிக்கன் இந்த கொஞ்சம் மசாலா வந்து தண்ணி கரைச்சி ஊற்றணும். அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், இது கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த கிரேவி வந்து இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம வடித்த சாப்பாடை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ லேயர் போட்டுக்க போகிறோம். நீங்கள் வந்து இதை 2-3 லேயரும் போட்டுக்கலாம். நான் ஒரு சிங்கிள் லேயர் தான் போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே சாப்பாடு, அதுக்கு மேலே கிரேவி, அதுக்கு மேலே சாப்பாடு, அதுக்கு மேலே கிரேவி, அதுக்கு மேலே சிக்கன் அப்படின்னு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து நான் குங்குமப்பூ வந்து லைட்டாக வந்து பாலில் கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை லைட்டாக தெளிச்சுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ பார்க்கவே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும்ட்டு. சிக்கன் டிக்கா பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யுது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ திறக்கும் போதே கமகமன்னு அவ்வளோ ஒரு வாசனைங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிச்சான ஹோட்டலில் தான் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். ஒரே ஒரு டைம் வந்து மூணாறு எங்கேயோ சம்திங் போகும்போது சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. ஆனால் எனக்கு சிக்கன் வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான், ஏன்னா 1 கிலோ சிக்கனு 1.25 கிலோ கிட்ட அரிசி சேர்த்தோம். நீங்கள் இதே ஈக்குவலாக சேர்க்குறீங்க, இன்னும் ஒரு 1/4 கிலோ சிக்கன் சேர்த்தோன்னா கொஞ்சம் அதிக பீசஸ் இன்னும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பிளேட்டில் வந்து பிரியாணிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய சூடான சிக்கன் டிக்கா பிரியாணி அருமையாக ரெடியாக இருக்குங்க. அப்படியே பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. வாசனை அதுக்கு மேலே இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்குலாம் எச்சு ஊறும். என்ன பண்ணுறது, நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பிரியாணி நல்லா காரம் சாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது புதுசாக எனக்கு நான் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி வந்து சிக்கன் பிரியாணி நிறைய செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு டிக்காவை ரெடி பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை. இன்னைக்கு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ மைல்டான காரம் டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க.